Hello students, today our class lesson number 3, the reasons for varied climates. நீ பார்த்தீங்களா இந்த பிக்சரில் எது இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது? சன். ஸோ நம்மளோட கிளைமேட்டுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சன்லைட். கிளைமேட் அப்படிங்கிறது எப்போயுமே ஒன்று போல் இருக்குமா அப்படின்னா கிடையாது. அது என்ன பண்ணுன்னா டே டு டே வித்தியாசமாகும். டே டு டே மட்டும்ட்டு இல்லை, 1 hour to 2 hours கூட என்ன பண்ணும் வித்தியாசமாகும். திடீர்னு பார்த்தா வெயிலாக இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் மழை மேகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி மழை அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய பயிர்கள்லாம் நல்லா வளர்ந்து செழித்து போயிருக்கும். இல்லை அப்படின்னா இந்த 2 பிக்சர்ஸில் தெரியுது பார்த்தீங்கன்னா, வரப்பா பாலைவன மாதிரி. ஸோ கிளைமேட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று நமக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய லெசன் என்னென்னா அதுதான், த ரீசன் ஃபார் வேரிட் கிளைமேட்ஸ். All of you take page number 159 in your book. The lifestyles of the people in different parts of a country vary widely. It is mainly the climate that makes the lifestyle different from place to place. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒரு பிளேஸ்க்கும் இன்னொரு பிளேஸ்க்கும் கிளைமேட் அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டிக்கு போகணும் அப்படின்னா அங்கே எப்போவுமே எப்படி இருக்கும் கிளைமேட்டு, கூலிங்காக இருக்கும். அதே நம்மளுடைய ஏரியாஸ் எப்போவுமே எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ கிளைமேட்டுங்கிறது பிளேஸ் டு பிளேஸ் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. We know that the weather changes frequently. On a single day, the temperature of a place changes, the wind and breeze change their directions, sometimes it rains. Such frequent changes make up the weather of a place. The average weather conditions of a particular place over a long period of time make up the climate of that place. அது கூட சேர்ந்து நமக்கு சன்லைட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தோம். ப்ளஸ் விண்டும் ப்ரீஸும் கூட என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய டைரக்ஷன்ஸ் அப்பப்போ என்ன பண்ணிவிடும், சேஞ்ச் பண்ணிவிடும். ஒரே பக்கத்தில் காற்று வீசுறது இல்லையா, ஸோ என்ன பண்ணும், ரெயினும் நம்ம ஒரு இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு இல்லை, இங்கே பெஞ்சிருக்கும், பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நமக்கு பக்கத்து ஏரியாவில் பெஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய வெதர்ஸ் ஒவ்வொரு பிளேஸ் டு பிளேஸ் என்ன பண்ணுன்னா சேஞ்ச் அப் ஆகிட்டே போகுது. இந்த வெதர்ஸ் எல்லாம் எதை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்குறாங்கடா. The distance from the equator, the distance from the sea, the direction of the wind, the height above the sea level and the humidity level are the important factors that influence the temperature and climate of a place. So ஒரு பிளேஸோடைய டெம்பரேச்சரை டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஈக்குவேட்டர்னால் நமக்கு என்னன்னு சொல்லி தெரியும், அப்படி தானடா ப்ரீவியஸ் லெசனில் படிச்சிருக்கோம். ஸோ சன்லைட்டுக்கும் ஈக்குவேட்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதே மாதிரி சீயோடைய டிஸ்டன்ஸ் என்ன, அதே மாதிரி விண்டோடைய டைரக்ஷன் என்ன, இதெல்லாம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா சீ லெவல், அது போக ஹியூமிடிட்டி, இதெல்லாம் தான் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய வெதரை கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடியது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர். ஃபஸ்ட்டு எல்லோரும் அந்த பிக்சரை பாருங்கடா. ஈக்குவேட்டர் லைன் அப்படிங்கிறது சென்டராக போகக்கூடிய லைன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்குவேட்டர் லைன்னு சொல்லுவோம். மேலே இருக்கக்கூடியது நார்த் போல், கீழே இருக்கக்கூடியது சவுத் போல். இப்போ சென்டராக வருது பார்த்தீங்களா, சன் ரேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சூரியனுடைய கதிர்கள். இந்த ஈக்குவேட்டர் லைனில் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா சன் ரேஸு டைரெக்டாக விழுகும். நார்த் போலையும் சவுத் போலையும் சைடில் ஸ்லாண்டிங்காக இருக்கிறனால அந்த 2 சைடும் பார்த்தா அவ்வளோ தூரம் ஹீட் இருக்காது. சன்லைட் டைரெக்டாக வரக்கூடிய ஈக்குவேட்டர் பிளேஸில் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இதை மென்ஷன் பண்ணி தான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர்னு மேலே இருக்கிற பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவாடா. த சன் ஹேஸ் த கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்சி ஆன் த கிளைமேட் ஆஃப் அ பிளேஸ். லுக் அட் த டயக்ராம் பிலோ. த சன்ஸ் ரே fall vertically on the places near the equator, hence these places are hotter. But the places away from the equator towards the poles are not so hot because the sun rays strike these places slantingly. Since the rays spread over a large area, the temperature is much lower there. ஓகேவா கேர்ள்ஸ், நான் இங்கே ரீட் பண்ணது என்னென்னா, ஃபஸ்ட் இந்த பிக்சரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அதாவது சன்ரைஸ் டைரெக்டாக இருக்கக்கூடிய பிளேஸில் ஹீட் அதிகமாகவும் அதில் ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய பிளேஸில் கம்மியாகவும் இருக்கும். ஓகேவாடா. ஸோ ஆல் ஆஃப் யூ டேக் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 160 இன் யோர் புக். இப்போது நம்ம படிச்சிட்டோம், அதாவது என்ன அப்படின்னா ஈக்குவேட்டரில் சென்டராக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசிக்காக ஒரு 3 zone இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. On the basis of temperature, the earth can be divided into 3 zones. They are the torrid zone,
the frigid zone and the temperature zone. இந்த 3 zone தான்டா important zones. இதில் வந்து எப்படிலாம் ஹாட்டாக இருக்குது, எந்த இது வந்து கூலாக இருக்குது, எது வந்து ஹாட் ஆர் கூலாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா torrid zone is the area between the Tropic of Cancer and the Tropic of Capricorn. This area is very hot as it is situated near the equator. இங்கே பாருங்கள் எல்லோரும் இந்த சைடில் கொடுத்துருக்குற பிக்சரை. இந்த டொரிட் ஜோன் அப்படிங்கிறது எங்கே சிட்டுவேட் ஆகிருக்கு அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் பக்கத்தில் வந்து இது என்ன பிட்வீனில் வந்து இது என்ன இருக்குதுன்னா இந்த பிளேஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசன் படிக்கிறப்போ இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் அப்படி தானே. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எங்கே இருக்குது, கேப்ரிகான் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஈக்வேட்டருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால இந்த ஜோனில் இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் ரொம்ப எப்படி இருக்கும்னா ஹாட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு the frigid zone is made up 2 areas. They are the places between the Arctic Circle and the North Pole and between the Antarctic Circle and the South Pole. Since they are far from the equator, these area are very cold. So இந்த zone எங்கே situate ஆயிருக்கு அப்படின்னா between the Arctic Circle and the North Pole, between the Antarctic Circle. ஸோ ஆர்டிக்கும் அண்டார்டிக்கும் இடையில இருக்கிறதுனால இந்த ஜோனில் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே கோல்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு த டெம்பரேட் ஜோன் கன்சிஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் பிட்வீன் த டொரேட் ஜோன் அண்ட் த ஃப்ரிட்ஜிட் ஜோன். தே ஆர் இன் த டெம்பரேட் ஜோன் ஆர் நெய்தர் வெரி கோல்ட் ஆர் வெரி ஹாட். ஸோ இந்த டெம்பரேட் ஜோன் அப்படிங்கிறது எங்கே கன்சிஸ்ட் ஆகிருக்குன்னா இந்த 2 ஜோனுக்கும் நடுவில், அதாவது இந்த டொரிட் ஜோனுக்கும் ஃப்ரிட்ஜிட் ஜோனுக்கும் இடையில இருக்கிறனால இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாட்டாகவும் இருக்கும் கோல்டாகவும் இருக்கும். ஓகேவாடா. நெக்ஸ்ட் இதுதான் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்வேட்டரில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீலேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் ஆகுறப்போ நம்மளுக்கு வெதர் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். The distance of a place from the sea has great influence on the climate of that area. The areas near the sea experience moderate climate. Places far away from the sea experience extreme type of climate. They are hotter in summer and colder in winter. இப்போது நம்மளுடைய சி லெவலில் நம்ம படிக்கிறப்போ எப்படின்னா அதோடைய ரொம்ப நியரப்பாக இருக்கக்கூடிய பிளேசஸாக இருந்துச்சு, சீக்கு ரொம்ப வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேசஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கோல்டாகவும், அதே மாதிரி ரொம்ப தூரமாக இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு we find Patna hotter than Kolkata. It is because Patna is further from the sea than Kolkata. Compare the climates of Delhi and Chennai. The summer of Chennai is not so hot as the summer in Delhi. This is because Chennai is nearer the sea than Delhi. In Delhi, the summer is very hot and the winter very cold. இப்போ நம்ம பாட்னா, கொல்கட்டா, டெல்லி, சென்னை இதை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேசேஜில் கம்பேர் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஓகேவாடா. ஸோ இந்த டெல்லி அப்படிங்கிறது சென்னையை விட எப்படி இருக்கும் அப்படின்னா சம்மர் டைமில் ரொம்ப ஹாட்டாகவும் வின்டர் சமயத்தில் ரொம்ப எப்படி இருக்கும்னா கோல்டாகவும் இருக்கும். பிகாஸ் என்ன அப்படின்னா சி லெவலை விட்டு அதோடைய 2 பிளேஸுமே லொக்கேட் ஆகிருக்கிறது வேறு இதில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா டெல்லி வந்து சென்னையை விட ரொம்ப ஹாட்டாகவும் கோல்டில் ரொம்ப கோல்டாகவும் இருக்குது. Humidity is higher in places near the sea than the places away from the sea. Humidity is amongst the water vapor present in the air. Humidity makes us sweat. ஸோ ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஈரப்பதம். காற்றினுடைய தன்மையை பொறுத்தா என்ன செய்யணும், அந்த வாட்டர் வேப்பரை வச்சு தான் என்ன செய்யணும் அதோடைய ஈரப்பதம் இருக்கும். இந்த இந்த ஹியூமிடிட்டி தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்குள்ளே ஸ்வெட், அதாவது வேர்வைகளை என்ன பண்ணுதுன்னா உண்டு பண்ணும். சரியாடா. இதில் இருக்கக்கூடிய மீதியை நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் ஆஃப் விண்டு, சி லெவல் அதெல்லாம் என்ன செய்யலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்க பேசேஜை நீங்கள் மறுபடியும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மீனிங்ஸ் எழுதி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.